வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. சரி, அப்போனா தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களை தேடி வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாலை வேலை. திடீர்னு எந்திரிக்கிறேன், திடீர்னு ஒரு ஞாபகம் என் தலைவர் நித்யானந்தா பற்றி. இன்னும் இப்போ தலைவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தக் லைஃப் மொமெண்ட்டை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அவர் கைலாசா நாட்டுக்கு போய் 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் மெட்டீரியலாக ஒரு ட்ரோலாக இருந்த மனுஷன் இப்போல்லாம் அவர் வீடியோக்கள் பார்த்தா அவர் சொல்கிறது கரெக்டாக பேசுகிறாரியா, அப்போ புரியல, இப்போ புரியுது, கரெக்டாக பேசியிருக்காரியா, இப்போதான் அந்த மரமண்டிக்கு புரியுது. நித்தியை யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கைலாசா நாட்டுக்கு யார் போக விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தலைவே எங்க நித்யானந்தா என்ன ஆனார், அவர் மேல இருக்கக்கூடிய கிரைம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இறந்த மாதிரி காட்டி அவர் வேற ஒரு ஐடென்டிட்டியோட வந்து சுத்திக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு. நித்யானந்தா மீது என்ன குற்றச்சாட்டு? பாலியல் வழக்குகளும் இருக்கு. நிறைய என்ன பாலியல் வழக்கு? யார் புகார்தாரரே இல்லைங்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. என்ன பாலியல் வழக்குன்னு சொல்றீங்க? என்ன பாலியல் வழக்குன்னா என்ன? ஃபர்ஸ்ட் அவர் மூலமா வந்து அபியூஸ் செய்யப்பட்ட யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க? யாராவது பண்ணிருக்காங்களா? இல்லங்கிறீங்களா? ரஞ்சிதா, எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்றீங்க. இப்போ நித்யானந்தா மீது பாலியல் குற்றச்சாட்டு ரஞ்சிதா இது கம்ப்ளைண்ட் மேல என்னங்க இல்ல. அப்ப யாருமே பண்ணல. கேஸ் போடணும். அவர் பேசுற அந்த குட்டி வீடியோ எல்லாம் பார்த்திருக்கீங்களா? தி மீ இன்சைட் தி மீன்லாம் இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, ஜாலியா இருக்குல்ல, சிரிச்சிட்டு போங்க பாஸ், விடுங்க பாஸ். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது? ஓகே, இப்போ அவர் என்ன இது அது நோ ஐடியா. நான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்க என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சேன். எங்க இருக்கான்னு தெரியல. they don't bother, he is not a threat to anybody. சென்சேஷனலிசம் அவ்வளவுதான், தமாஸ் பண்ணுறாரு, விட்டு போயிட்டு. அந்த அந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு அந்த வீடியோ பார்க்கும் போல இட்ஸ் மீ, இட்ஸ் நாட் மீ அப்படின்னு சொல்லி அப்பையும் புரியல. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தா இப்பையும் புரியல இங்கிலீஷ் வந்துட்டு என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஃபன்னாக இருக்குது அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. சரி வாங்க அதெல்லாம் பார்த்து இன்றைக்கி நம்ம வைப் பண்ணலாம். நித்தி வைப்ஸ். Me is only sitting as me in you. These two only is talking to each other. Understand? I can only talk to me and give my understanding. I cannot talk to anybody else and give my understanding. So the me resides in this as me, is residing in all of that as me. So that me, through this me, talking to me. டாக்கி ஆக்சுவலாக இந்த இங்கிலீஷ் வந்துட்டு நார்மலாக இங்கிலீஷ்காரனுக்கே புரியாத ஒரு இங்கிலீஷு. பட் இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் அந்த டிவோட்டி லெவலில் போக வேண்டியதாக இருக்கும். அதனால் எனக்கு இன்னும் இந்த வேர்ட் புரியல. ஒரு வேளை உங்களுக்கு புரிச்சா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அந்த நம்ம நித்தியோட தக்ஸ் மொமெண்ட், நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தக் லைஃப் மொமெண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். As soon as you commit to one, you realize that if you had waited a little longer, you could have gotten a better model. தலைவா, ஆக்சுவலாக இதெல்லாம் அந்த ஒரு காலத்தில் ஃபேமஸான தக் லைஃபாக இருந்திருக்கு. இன்றைக்கி யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இந்த தக் லைஃப் மொமெண்ட்லாம் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக இருக்கேன். If one teacher cannot write all subjects, one teacher cannot teach all subjects, how can one student learn all subjects? தக் லைஃபுக்கு பேர் போனவங்க என் தலைவன். அவனை தூக்கி நாடு கடத்த வச்சிட்டிங்களேங்க. உங்களால வாழ்க்கையில எதிர்கொள்ள முடியாத விஷயங்கள் தப்பிச்சுக்கிறதுக்காகத்தான் செல்போனும் சாராயமும். கரெக்ட். டைவர்ஷன் டாக்டிக்ஸ் வேற ஒன்றும் இல்லை. முக்கியமாக இப்போ டைவர்ஷன் டாக்டிக்கில் இப்போ என்ன இருக்குது செல்ஃபோன்லனா அந்த ஷார்ட்ஸு அப்புறம் பான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. டைவர்ஷன் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டாட்டிக் சொல்கிறது என்னென்னா நம்ம தூங்க போயிடுவோம், இல்லை மொபைல் யூஸ் பண்ணி அது பான் வெப்சைட்ஸ் அது மாதிரி பார்க்க போயிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த கேம் விளாடுறது அது மாதிரி டைவர்ஸாக இருக்க என்னென்ன விஷயங்களோ அதை பண்ணிடுவீங்க நம்ம எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கையாளும் விதத்தில் கையாண்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். எதுக்குடா இப்படி பேசிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் தலைவன் நித்யானந்தாவை பற்றி இப்படி தத்துவங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு தலைவனுக்கே தக் லைஃப் கொடுத்த ஒரு சின்ன தம்பியை பற்றி பார்ப்போம் இப்போது. Yes, go ahead. Can you read blindfolded? கண்ணை மூடிட்டு உங்களால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. தலைவர் சிரிக்கிறாரு. சாம்பார் ஆப் எனக்கு. Because we do all the blindfolded and I wonder if you can உங்களால do it. முடியும். கமான், யாரும் சொல்லி கொடுத்து பேசுறாரு அந்த தம்பி. Actually, என்னன்னா when I close my eyes or blindfold, if I concentrate on third eye, I fall into samadhi where I can see the whole universe and I will not be able to see the individual or the localized things which is in front of me.
Understand? நீ உருட்டுன That is the நல்ல reason I am மனசுக்கு not நீ able தான் ஜெயிப்ப. இதெல்லாம் அப்போ சரியான ஒரு சம்பவமா இருந்த ஒரு காலங்கட்டங்கள். ஆனா அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். அடுத்ததா இவர் வந்து தக் லைஃப் கொடுப்பாரு, ஃபன்னி மூமெண்ட், ட்ரோல் கண்டென்ட்லாம் கொடுப்பாருன்னு தான் பார்த்துருக்கோம். பட் இவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்துட்டு அப்போ புரியாது. பட் இப்போ வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருக்காருயா மனசுல இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோக்கள்லாம் இருக்கு. ஸோ அவர் சொன்னதெல்லாம் இப்பயாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். பெல்ட் பொருந்துச்சுன்னா வயிறை மறந்துடுவோம், செயின் பொருந்துச்சுன்னா கழுத்தை மறந்துடுவோம், மெட்டி பொருந்துச்சுன்னா காலை மறந்துடுவோம், ஷூ பொருந்துச்சுன்னா குதிகாலை மறந்துடுவோம். இது எதையாவது நாம நினைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அது பொருந்தலைன்னு அர்த்தம். பொருந்திய வினாடிகளை நினைப்பதும் இல்லை, பொருந்தாத வினாடிகளை மறப்பதும் இல்லை. வலிகள் தான் நினைவலைகளாக மாறுகின்றது. சுகங்கள் நினைவிலோ உணர்விலோ நிலைப்பதில்லை. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. என்னதான் அவர் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு டுபாக்கூர் வேலைகள் நிறையா விட்டாலும் இந்த மாதிரி ஒரு சில மறுக்க முடியாத தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு போயிடுவார். காலத்தால் அழியாத தத்துவங்கள். அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, அடுத்ததாக வந்துட்டு எனக்கு இவர் சொன்னதுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இன்னும் நான் வந்துட்டு எனக்குள்ளே அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நான் போட போகிற வீடியோவில் இதில் தான் இருக்குது. ஸோ உங்களாலேயே அந்த வீடியோவை நீங்கள் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு வேளை புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை வேறு மாதிரி ஆயிரும். The gap between one thought and the other thought. If it is more, means you have a lot of inner space. You take life sweetly. A rich man. Understand? Even the word rich is too small. I'll say, a man who has enough of inner space to take his life is a royal being. Means the gap between the one thought and the other thought is more. If the gap between one thought and the other thought is too less, you are a worker, Shudra. And if there is no gap and you are not even able to handle what is going on inside you, you are a Panchama, Chandala. ஓகே ஓகே, If the gap is more, நம்ம you are a எண்ணங்களை எண்ணணும் அப்படிங்கிறாரு. நம்ம நினைக்கிற You are a தாட்டுக்கு நான் Brahman. எந்த மாதிரி தாட்டுன்னா கண்ணை மூடினா போதும் பல ஆயிரக்கணக்கான தாட்டுக்கு டப்பு 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 டப்புன்னு வந்துட்டு போகும். ஸோ இதை சொன்னப்போ யாரா அவர் ஃபன்னி மேன் அப்படின்னு சொல்லி தோணுது. பட் இப்போ வந்துட்டு அது புரிய ஆரம்பிக்குது. என்னென்னா நானும் ஆன்மீக வழியில் போக ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு கைலாசாக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எண்ணங்கள் இது நிஜமா லைஃபுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எண்ணங்கள் வந்துட்டு ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்கோ அந்த அளவு லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அளவாக வந்துட்டு தாட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இதில் சொல்ல வராரு. இவ்வளோ நமக்கு சொன்ன இவ்வளோ தக் லைஃபை கொடுத்த மொமெண்ட் போய் இப்போது நம்ம நித்தியை வந்துட்டு பார்க்க முடியல. அவர் நிஜமாக அவரோட அந்த ட்ரோல் கண்டென்ட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவரோட அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும். ஸோ ஓகே, ஒருவேளை அவர் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எண்டு கார்டு போட்டு எக்கத்தால மாடா பண்ணுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுறாங்கிற மாதிரி. அடுத்த 200 ஆண்டுகளுக்கு நான் வாழப்போகிறேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அந்த அளவுக்கு உடம்ப தயார் பண்ணிருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 200 ஆண்டுகள் நான் வாழப்போறேன்னு சொன்ன உடனே இங்கிலீஷ்ல இத சொன்னேன் ஒரு சத்சங்கத்துல. யூடியூப்ல அதை போட்டு ட்ரோல் பண்றவனுங்க அசிங்கமா ட்ரோல் பண்றாங்க. நீ என்ன வேணா ட்ரோல் பண்றா, நீ என்ன வேணா கிண்டல் பண்ணு, 200 வருஷம் வாழ போறேன். உன்னுடைய 5வது தலைமுறை இந்த வீடியோவை பாப்பான். நீ என்ன கிண்டல் பண்ணானும் பாப்பான். ஆனா உன் 5வது தலைமுறையை நான் தான் பார்க்க போறேன், நீ பார்க்க போறது இல்ல. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. வேப்பிலை, அருகம்புல், கடுக்காய், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வச்சு பிரியாணி பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் அவர் சொல்கிற விதங்கள்லாம் ஏற்றுக்காத மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த சூரியனை வந்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வர சொன்னேன், அந்த மூமெண்ட் இந்த இப்போ 200 வருஷம் வாழ போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரோல் கண்டென்ட் பண்ணால் அவர் கோவப்படுறாரு. பட் இதெல்லாம் ட்ரோல் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் என் தலைமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோட 5வது தலைமுறை இந்த வீடியோ பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.